ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா யூவி கிளாஸ். இப்போ கர்வ் டிஸ்பிளேக்கெலாம் டெம்பர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் போட்டு காஸ்ட்லியாகவும் இருக்குது. 400, 450, 500 அப்படின்னு விற்கிறாங்க. பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணியும் கிளாஸ் டேமேஜ் ஆகிடுது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற கிளாஸ் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ். ஒன் இயர் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுவும் டெமோ தான். முதல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். கிளாஸ் ஆல்ரெடி ஃபைபரில் கட் பண்ணி வச்சாச்சு. அது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது எப்படி கட் பண்ண. யூவி கிளாஸ் ஸ்பெஷல் என்னன்னு மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். டஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேர்வ் டெம்பரை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா மொத்தம் 3 லேயர் வரும். ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் பின்னாடி கை வச்சாலும் டஸ்ட் ஆகாது. கரெக்டான சைஸை வச்சு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த யூவி கிளாஸில். இது ஆல்ரெடி நீங்கள் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் இது எவ்வளோ ஒர்த்துன்றதுக்கோசம் தான் இப்போ ஃபுல் வீடியோவை நான் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கர்வ் வந்து ஃபுல்லாகவே கரெக்டான ஃபிட்டிங் வச்சுது. இந்த ஏர் பபிள்ஸ் அது எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒன் சைடு மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற டஸ்ட்டை தனியாக க்ளீன் பண்ண போகிறோம். இது அந்த ஸ்பெஷல் இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது. நல்லா பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் தனியாக வருதா, பக்காவாயிடும். உங்களுக்கு எப்படி சொல்றது, டெம்பர் இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. டிஸ்பிளேவோட கூட வர மாதிரி தான் இருக்கும். இப்போ 2வது லேயர் கீழே இருக்கிறதையும் பிரிக்கிறோம். அதே மாதிரி டஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம ஏன்னா ஆல்ரெடி பார்க்கும்போது அதுதான் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் பக்காவாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஒட்டும் போது. அந்த பிரச்சனையே இருக்காது. யூவி கிளாஸ் போட்டு உள்ள ஜெல்லு போட்டு ஹீட் பண்ணி இதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இதில் ஃபுல் சேஃப்டி வேறு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிளாஸ்லாம் உடையும். இது ஃபைபரு. ஒன்ஸ் யூஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது வந்து லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒன் டைம் தான் பண்ண போகிறீங்க. அது கிளாஸை பார்க்கும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். கடையோட அட்ரஸ்ஸு டீட்டெயிலு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பாருங்கள். இப்போ மேலே 3rd லேயரை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இந்த லேயர் ரிமூவ் பண்ணோடனே உங்களுக்கு திக்னஸும் அதே தான், அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து லேமினேஷனுக்கோசம் இந்த மிஷின் யூவிக்கு. இதுதான் உங்களுக்கு ஃபுல் கர்வை ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொண்டு வரும். இது உள்ளே வைக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். இப்போ நான் போட்டிருக்க மாடல் வந்து விவோ V25 ப்ரோ. கேமரா பேக் சைடு வச்சு இப்போ வந்து 128 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா போதும். ஒரு 180 செகண்ட், சாரி 60, 120, 180ன்னு இருக்கும். 180 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெட்டு பிளிங்காக வருது வந்து கட் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். அதனால நான் பாஸ் மோடில் வச்சுருக்கேன். இந்த வீடியோவே பாஸ் மோட் வச்சது காரணமே அதுதான். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான். இது எடுத்தோடனே நீங்கள் பார்த்தா தெரியும். இது எப்படி சொல்கிறது, நம்ம சொல்கிறதோட செயல் நல்லாயிருக்கும். அது கீழே இருக்கிற மிஷின் தான் அந்த டெம்பரை கட் பண்ணது. ஆல்ரெடி அது நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும். கிளாஸ் மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இதை நேராக வந்து விசிட் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு இதோட ரேட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியணும். ரேட்டு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ரேட்டுன்னு. நான் உங்களுக்கு ரேட்டு நான் அனுப்புகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வீடியோ போட்டது எல்லாருமே கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம ஒரு சேஃப்டியாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.